வெல்கம் டு மை சேனல். இன்ஃபோசிஸ் லிமிடெட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் எப்படி இருக்கு, இதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி இந்த சார்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 2020 டைம்லேருந்து பார்க்கலாம். இந்த 2020 டைமில் என்ன நடந்துட்டு இருந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இந்த 2020 வந்து கோவிட் டைமில் கிராஷ் ஆச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ட்ரெண்டு மொத்தம் 3 ட்ரெண்ட் இருக்கா, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, ஒன்றும் சைடு வேஸ். அப் ட்ரெண்டுனா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணணுமா, இங்கேருந்து பாருங்க புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுற விஷயத்த பார்க்க முடியுதா. ஹையர் ஹைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை, இது வந்து லோயர் ஹை, ஹையர் ஹை, லோயர் ஹை, ஹையர் ஹை, லோயர் ஹை, ஹையர் ஹை, லோயர் ஹை, ஹையர் ஹை, லோயர் ஹை, ஹையர் ஹை. இதில் பாருங்க இங்கெல்லாம் எப்படி பையர்ஸ் இருக்காங்க, இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிற விஷயத்த பார்க்க முடியுதா, இந்த ஒரு ஜோன்ல இந்த ஜோன்லையுமே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்கணும், ட்ரெண்ட் ஆகணுமா. இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு, எகெயின் ஒரு ஃபுல் பேக் வருது, வந்துட்டு போகும்போது என்ன நடக்கணும், புதுசாக இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஆக கிடையாது. என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டில் டபுள் டாப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா. இங்கே வந்து டபுள் டாப் இருக்குது, இதோட நெக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் தான். இனி பார்த்தீங்கன்னா புதுசாக லோ வச்சுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா. ஓகே, இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் வந்தது, நெக் பாயிண்ட்டும் பிரேக் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்க முடியல, எகெயின் பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணுது, எகெயின் பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட் ஜோனுக்கு தான் வருது. அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா. பாருங்கள், ஹை வைக்க முடியாமல் எகெயின் ஃபுல் பேக் போயிட்டு திருப்பி போகும்போது ஹை போக முடியாமல் என்ன ஆகுது, திருப்பி செல் ஆகுது. இந்த பாயிண்ட் ஆல்சோ நமக்கு வந்து பிரேக் ஆகுது. அப்போ நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம், எகெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோயலோ வரலாம், இன்னும் நிறைய லோயலோ வைக்கலான்னு பார்க்கலாமா. என்ன ஜோன் இது, பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபால் ஆயிருக்கா, திருப்பி இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபால் ஆகலாமா. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதா. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அது ரெண்டையும் மார்க் பண்ணி அது ரெண்டையுமே எடுத்து நான் ட்ரெண்ட் லைன் வச்சு மார்க் பண்றேன். இந்த இடத்துல ரெண்டையுமே வச்சு ட்ரெண்ட் லைன் வச்சு மார்க் பண்றேன். அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன்ல என்ன இந்த கிடைச்சிருக்குன்னா, ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிடைச்சிருக்கா. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் இந்த ஹை வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஓகே, என்ன இருக்கு, ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு எகைன் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட் பிரேக் ஆக கிடையாது, சேம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் தான் எடுத்திருக்கு. சப்போர்ட் ஜோன் எடுத்து என்ன இருக்கு, திருப்பி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிறது நோட் பண்ணுங்க, ஹை ஒரு லோ வச்சிருக்கு, எகைன் ஒரு ஹை, லோயர் ஹை, எகைன் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை, லோயர் ஹை, எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு ஃபுல் பேக் வந்திருக்கு. ஃபுல் பேக் வந்துட்டு எகைன் மேலே போகும்போது என்ன நடக்கணும், புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா, ஃபார்ம் பண்ண முடியல, எகைன் என்ன நடக்குது, டபுள் டாப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டாப் இருக்கு ப்ரைஸ் செக்ஷன்ல. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதா. இதோட நெக் பாயிண்ட் எங்க இருக்கு, இதுதான் பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட். இது நெக் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரலாமா. இங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, நெக் பாயிண்ட் வந்து பிரேக் ஆயிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா. இங்கிருந்து செல்லிங் ப்ரெஷர்ல பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் டவுன் ஆனால் திருப்பி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னது சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரணும். என்ன இருக்கு, இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்திருக்கா, வந்துட்டு எகைன் என்ன நடக்கணும், ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணதான் பார்க்கணும். இங்கிருந்து என்ன ஆகுது, திருப்பியும் நல்ல ஒரு மூவ் கொடுக்குது, எகைன் ஒரு ஃபுல் பேக் போயிட்டு எகைன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது, ட்ரெண்ட் ஆக முடியல அதனால. அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா. இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சதோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிடைக்குதா. ஓகேங்களா, இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் இருக்குது, இதுலேயே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த கேண்டில்ஸ் வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆன உடனே ஷார்ப்பாக செல்லிங் ஆகிற விஷயத்த பார்க்கலாமா. இந்த இடத்துல புதுசாக ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, எகைன் புதுசாக ஒரு லோ வைக்குது, எகைன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்குது, எகைன் ஒரு ஃபுல் பேக் போயிட்டு திருப்பி என்ன நடக்கலாம், புதுசாக ஒரு லோ வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. இப்போ இங்கே பாருங்க, இப்போ லாஸ்ட்டாக இந்த ஜோன் வரைக்கும் வந்திருக்கு, கீழே இது வரைக்கும் வந்து தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, அதே ஜோனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் ஆக கிடையாது. பிரேக் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் ஏரியா. ஓகேங்களா, இன்னொரு ஏரியானது இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா. எப்போ நமக்கு இந்த ஜோன் பிரேக் ஆகுதோ அப்போ எகைன் என்ன நடக்கலாம், எகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்கா. இப்போ எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பிரேக் ஆகுதோ அப்போ தான் மேலே போகிற சான்சஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஏரியா. ஓகேங்களா, இந்த பாட்டம் என்ன நடந்திருக்கு, ஒரு லோ விற்குது,
எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு லோ வைக்குது, எகைன் புல் பேக் போயிட்டு திருப்பி ஒரு லோ வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நெகட்டிவில் தான் இருக்குங்கிற விஷயம் இதில் வந்து நம்ம ட்ரெண்டை வச்சே பார்க்க முடியுது. ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டு இருக்குங்கிற விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதே மாதிரி இதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ். இதை வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹைல ஒரு பாயிண்ட் கிடைக்குது, இது ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. எனக்கு மொத்தம் 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கா? அதை நான் ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ராக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கா? இப்போ நான் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் லோ வச்சது, எகைன் ஒரு ஃபுல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு லோ வச்சதா, வச்சு திருப்பி என்ன எதிர்பார்க்கலாம்? எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது. 1 கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ இருக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம்? திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெண்ட் கன்வியூஷன் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு சார்ட் ரீடிங்லேருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துலங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ கரண்ட்டாக நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருக்கோம். வந்தது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம். வந்துட்டும் கூட பார்த்தீங்கன்னா திருப்பி புதுசாக கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு லோ வைக்கலாமா? எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு ட்ரெண்டு வந்து அப்சைடு போகிறக்கான சான்சஸ் இருக்குது. இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கே இருக்குன்னா, இது வந்து பாட்டம் ஏரியா. இந்த பாட்டம் ஏரியா பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தான் ட்ரெண்ட் கண்டிஷன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த ஜோன்லேருந்தே பார்த்தீங்கன்னா செல் ஆகிற சான்சஸ் இருக்கா? இங்கேருந்து செல் ஆகிற சான்சஸ் இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது பாட்டம் ஏரியா, இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டும் கூட பார்த்தீங்கன்னா செல் ஆக சான்சஸ் இருக்குது. பட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டிஷன் நடக்கும். அப்போ இதில் கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுல. ஸோ அதில் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.